Hello everyone, welcome to RANN Lifestyle. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது without needles ஒரு string art தான். இதுக்கு வந்து ஒரு square string art நம்ம பண்ணுறதுக்கு ஒரு chart paper, ஒரு scale pencil, scissor, அப்புறம் 2 color woolen threads நான் எடுத்திருக்கேன். அந்த நம்ம கோணி ஊசி தைக்கிற ஊசி எடுத்திருக்கேன். அந்த இதை வச்சுட்டு ஒரு ஸ்கொயர் பண்ணிவிட்டு 8 cm 8 cm இருக்கிற மாதிரி ஆல் சைட்ஸ் 8 cmல ஒரு ஸ்கொயர் பண்ணிவிட்டு அந்த 1 cm கேப்பில் நீடில்ஸ் வச்சு ப்ரிக் பண்ணுறோம். அந்த நீடில்ஸ் வச்சு ப்ரிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இதில் இந்த ஒரு கலர் நூலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அந்த ஊசி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அடியிலிருந்து அந்த கார்னரில் வந்து இருக்கிற ஒரு ஹோலில் வந்து நம்ம விடணும். ஃபஸ்ட்டு நூலை விட்டுட்டு அதை ஒரு ஆங்கிளில் அடுத்த த்ரெட்டில் விடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நூலில் விடுறோம், அடியில் விட்டுட்டு அதுக்கு அடுத்த டாட்டில் நம்ம வைக்கணும். ஃபஸ்ட்டு கார்னர் டாட்லேருந்து வைக்கிறோன்னா அதோட ஆப்போசிட் சைடில் நெக்ஸ்ட் டாட்டில் ஆங்கிளாக நம்ம வந்து அந்த த்ரெட்டை இழுத்துட்டு வரணும். ஃபஸ்ட்டு கார்னர்லேருந்து எடுத்துக்கிறோம். அப்புறமா வந்து இந்த லாஸ்ட் டாட், அதாவது லாஸ்ட் டாட்டுக்கு அடுத்த டாட்டில் நம்ம எடுக்கணும். கார்னர் டாட்டில் ஆப்போசிட்டில் எடுத்தோன்னா அதுக்கு அடுத்த டாட்டில் எடுக்கணும். எப்போவுமே அதோட ப்ளஸ் நெக்ஸ்ட் டாட்டில் எடுத்துகிட்டே வரணும். இப்போ அடுத்த டாட்டில் எடுத்தோன்னா அதுக்கு அடுத்த டாட், அப்படி நெக்ஸ்ட்டாக போகும்போது ஒரு ஆங்கிளில் நம்மளுக்கு ஒரு டிசைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். கார்னர் டாட்லேருந்து அடுத்த டாட் எடுக்கிறோம், அதே மாதிரி அடுத்த டாட்லேருந்து நெக்ஸ்ட் டாட்டு, மேலே நெக்ஸ்ட் டாட்டு, இது மாதிரி ஒரு ஆங்கிளில் நம்ம ஃபார்ம் பண்ணிகிட்டே வரும்போது அது ஒரு டிசைனாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியே ஒரு சைடில் ஃபுல்லாக ஒரு கலர் த்ரெட்டும் இன்னொரு சைடில் ஃபுல்லாக இன்னொரு கலர் த்ரெட்டும் வச்சு பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாட்லேருந்து ஆப்போசிட் சைடில் செகண்ட் டாட்லேருந்து தேர்ட் டாட்லேருந்து ஃபோர்த் டாட் அப்படி வரும். கண்டினியூவஸாக அந்த மாதிரியே போயிட்டுருக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு டிசைனாக, நம்மளுக்கு ஆங்கிளாக வந்து ஒரு டிசைனாக ஃபார்ம் ஆகிடும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிசைனாக ஃபார்ம் ஆகிடும். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இது மட்டும் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது குழந்தைங்களோட ப்ராஜெக்ட்டுக்காக அவங்களே பண்ண சொல்லலாம். ஃபஸ்ட்டு டாட்லேருந்து கார்னரில் அடுத்த டாட்டை, அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு கீழே விட்டு எடுக்கணும் அந்த த்ரெட்டை. அதுக்கப்புறமா அடுத்த டாட்டில் வச்சுட்டு அந்த ஆங்கிளில் கரெக்டாக ஃபார்ம் பண்ணும். அந்த பக்கத்தில் அவங்களுக்கு டாட் மட்டும் எங்கே விடணுங்கிறத சொல்லிட்டோன்னா அவங்களே அழகாக ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் அவங்களே இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் கலர்ஸில் பண்ணலாம். இது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இந்த ஸ்ட்ரிங் ஆர்ட் பண்ணலாம். ஸ்கொயர், சர்க்கிள், அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் சர்க்கிளில் கூட டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த ஸ்கொயர் ஷேப், சர்க்கிள் ஷேப் அதெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். இது மாதிரி குழந்தைங்க பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷனாக இருக்கும். இது கோஆர்டினேஷனுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த ஆக்டிவிட்டி. எதுலேருந்து எதுக்கு கனெக்ட் பண்ணணும், எந்த டாட்லேருந்து எந்த டாட் கனெக்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து அது ஒரு டிசைன் ஃபார்ம் ஆகுது, எந்த டாட்லேருந்து எந்த டாட்டுக்கு நம்ம லைன் ஃபார்ம் பண்ணணும், அப்போ தான் அந்த டிசைன் வருது அப்படிங்கிறது ஒரு கோஆர்டினேஷனுக்கு அவங்களுக்கு வந்து சொல்லித்தருது இந்த ஆக்டிவிட்டி. அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் கலர்ஸு அதெல்லாம் வச்சு பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி அந்த ஆக்டிவிட்டி வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இங்கே 2 கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஒரு சிம்பிள் பேசிக் ஸ்ட்ரிங் ஆர்ட் டிசைன். இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி பேசிக் ஷேப்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம அவங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நிறையா பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஒரு பேசிக் டிசைன் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஆர்ட் டிசைன் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ.